Hi and welcome to Techly Talks. Okay, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா k-nearest neighbors ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து k-nearest neighbor தெரிஞ்சுக்கோங்க. ஸோ k-nearest neighbor என்ன சொல்லுவாங்கன்னா லேசி லேர்னர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஓகே ஏன் லேசி லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸோ ஓகே உங்களுக்கு ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் இருக்குது, 10 ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னா அந்த 10 ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ் வந்து டேரக்டா மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து லேர்ன் பண்ணிடாது. ஓகேவா, கேஎன்என் மாடல் வந்து டேரக்டா லேர்ன் பண்ணிடாது. அது என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்த பிறகுதான் அந்த டெஸ்ட் இன்ஸ்டன்ஸை ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணி இது என்ன கிளாஸ்ன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இது எப்படி கம்பேர் பண்ணணும்னா ஈக்லியன் டிஸ்டன்ஸ் சொல்லி பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணும். ஸோ ஈக்லியன் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்னா ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும். ஆக்சுவலி ஈக்லியன் டிஸ்டன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா ஸோ இப்போ இப்படிதான் உங்களுக்கு ஒரு கிராஃப் வச்சுக்கோங்களேன். இந்த கிராஃப்ல பாயிண்ட் இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம ஈக்லியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல எப்படின்னா இந்த பாயிண்டோட வேல்யூ இப்போ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1,2 இருக்குது, இந்த வேல்யூ வந்து 10,6 இருக்குது. ஸோ அப்படின்னா என்னன்னா ஸோ இப்போ x1 வேல்யூ தெரியுது, x2 வேல்யூ தெரியுது, அதே மாதிரி y2 வேல்யூ, y1 வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வச்சு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வந்து வேல்யூ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஈக்லியன் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஈக்லியன் டிஸ்டன்ஸை வச்சு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நம்ம கிளாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்மளோட டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து எந்த கிளாஸ் சொல்லி கண்டுபிடிப்போம். உதாரணத்துக்கு இப்போ நம்மளோட டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து இதான் நம்மளோட டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து எந்த கிளாஸ், இந்த 3 கிளாஸ் இருக்கு, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இருக்கு, 3 கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த 3 கிளாஸ்ல என்ன கிளாஸ்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். எல்லா இப்போ வந்து எப்படின்னா ஒவ்வொரு கிளாஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் இப்போ இத்தனை இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா இத்தனை இன்ஸ்டன்ஸ்குள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிட்டு அந்த டிஸ்டன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுவோம். உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்க லை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பாயிண்ட் வந்து இங்க லை ஆகுது. ஸோ இதுக்கு நியரஸ்டா கூடிய நெய்பர்ஸ் யாரெல்லாம் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஸோ இப்போ நியரஸ்டா நெய்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரீசெட் எடுத்துக்குவேன். இப்போ கே வந்து இது பண்ணா எத்தனை நெய்பர்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து கே வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து 3 சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 3 நெய்பர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பக்கத்துல கூட 3 நெய்பர்ஸ் சொல்லி கால்குலேட் பண்ணோம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது எனக்கு பக்கத்துல இந்த 3 நெய்பர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இந்த 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேர் வந்து என்னென்ன கிளாஸ், இப்போ ஒருத்தர் வந்து கிளாஸ் 3, 2 பேர் வந்து கிளாஸ் 2. அப்ப மெஜாரிட்டி ஓட்டிங்ல பார்க்கும்போது இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கிளாஸ் 2 சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகே கிளாஸ் 2 சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து k-nearest neighbors வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து நம்ம டேட்டா செட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஃபைனல் அவுட்புட் எடுக்கணும்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகே வாங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே இதான் நம்மளோட ப்ராப்ளம். ஓகே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்னன்னா டேட்டா செட் நமக்கு வந்து ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அல்காரிதம் சொல்லி பார்க்கலாம். ஸோ கேஎன்என் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மொத்தம் என்னென்ன இன்புட்ஸ் இருக்கும்னா நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட் டி. ஓகேவா, ஸோ டி கேபிட்டல் டி எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட். ஸோ அடுத்தது வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் மெட்ரிக். ஓகேவா, நம்ம என்ன மாதிரி டிஸ்டன்ஸ் மெட்ரிக் யூஸ் பண்ண போறோம். உதாரணத்துக்கு வந்து ஈக்லியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போறோமா, இல்ல எனி அதர் டிஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் விச் ஆர் ப்ரிஃபர், அதை வந்து நம்ம வந்து டீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோ. ஸோ அடுத்தது வந்து டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா, ஸ்மால் டி எதை ரெப்ரசென்ட் பண்ணா டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ். அந்த டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் தான் வச்சுதான் நம்ம வந்து சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து அவுட்புட் என்ன வரும்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன், அதாவது ப்ரெடிக்டட் கிளாஸ் இல்லைன்னா கேட்டகரி. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இதுதான் நம்மளோட இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ். ஓகே, ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது நம்மளோட ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோம், மொத்தம் 3 ஸ்டெப். என்னென்ன ஸ்டெப்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்ஸ் ஐ. ஓகேவா, நம்ம இப்போ ஒரு ஐன்னு என்ன சொல்லுதுன்னா இப்போ இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்களேன். சிஜிபிஏ 9.2, அசஸ்மெண்ட் 85, ப்ராஜெக்ட் சப்மிட்டட் 8, ரிசல்ட்ஸ் பாஸ். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்க்கும் டீக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, எப்படி சொல்லலாம் இதை, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் செகண்ட் எப்படி சொல்லலாம்னா கால்குலேட் the distance between every instance I and test instance T using distance metric. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மெட்ரிக் வச்சு கால்குலேட் பண்ணிக்கோம். ஸோ ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா இப்போ என்ன ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிப்போம்ல அதெல்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட கே, அதாவது கே வேல்யூ வந்து இப்போ நம்ம ப்ரீசெட்டா கொடுத்துருப்பாங்க. இப்போ கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 3 சொல்லிக்காங்க இல்ல 2 சொல்லிக்காங்கன்னா அதை பொறுத்து நியரஸ்ட் நெய்பர்ஸ் செலக்ட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் இன்
ascending order and select k neighbors. ஓகேவா? அடுத்தது வந்து என்னன்னா தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்னா யூஸ் மெஜாரிட்டி ஓட். ஓகேவா? மெஜாரிட்டி ஓட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த கிளாஸ் சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ 3 இன்ஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ கே வந்து 3 இருக்குது. ஸோ அதனால 3 இன்ஸ்டன்ஸ் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் படி மூணு இன்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டன்ஸ், அதாவது இந்த இன்ஸ்டன்ஸ் ஒன்று, அப்புறமேட்டு வந்து இந்த இன்ஸ்டன்ஸ், ஸோ அப்புறமேட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மெஜாரிட்டி ஓட்டிங் படி பார்க்கும்போது ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வந்து பாஸ் இருக்குது, ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபெயில் இருக்குது. ஸோ அப்போ என்ன நமக்கு மெஜாரிட்டி ஓட்டிங் என்ன தெரியுது? ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட டெஸ்ட் இன்ஸ்டன்ஸும் பாஸ்ன்னு சொல்லி தெரியுது. ஸோ அதனால வந்து என்ன சொல்லலாம், பாஸ்ன்னு சொல்லிடுவோம். ஓகே, அதனால மெஜாரிட்டி ஓட்டிங். ஸ்டெப் 3 வந்து என்ன பண்ணுவோம்னா மெஜாரிட்டி ஓட்டிங். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஓகே, இப்போ எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே வாங்க, நம்ம எப்படின்னா இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.1, 40, 5. ஸோ ஓகே, 6.1 எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா நம்மளோட சிஜிபிஏ. ஸோ 40ங்கிறது நம்மளோட அசஸ்மெண்ட், 5ங்கிறது நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட்டட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்குள்ள ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்றோம்னா, ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், இப்போ வந்து டிஸ்டன்ஸ் D1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் D1 கொடுத்துறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம கொடுக்குற நேமிங் தான். ஸோ ஈக்லியர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்றோம். ஸோ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வேல்யூ என்னது 9.2. ஓகேவா? 9.2 minus 6.1 the whole square plus 85 minus 40 the whole square plus 8 minus 5 the whole square. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றோம்னா இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்களா? ஸோ இதை ரெண்டுமே வந்து என்ன பண்றோம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இது எப்படி சொல்லணும்னா இதை வந்து x1, x2, x3ன்னு எடுத்துக்கிறோம். சாரி, x1, y1, z1 எடுத்துக்கிறோம். இதை வந்து x2, y2, z2 எடுத்துக்கிறோம். ஸோ இது எப்படி இது பண்றோம்னா, இது எப்படி ஃபார்முலா ரைட் பண்றோம்னா x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square plus z1 minus z2 the whole square. சோ நீங்க ஃபார்முலால வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா x2 முன்னாடி போடுவீங்க. அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலா வந்து என்னன்னா எப்படி ஃபைனலா வந்து ஹோல் ஸ்கொயர் பண்றோம். ஓகேவா? அதாவது என்னன்னா நீங்க x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square போட்டாலும் கரெக்ட் தான். சோ அதனால வந்து நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். சோ என்னன்னா இங்க ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டெஸ்ட் இன்ஸ்டன்ஸை வந்து ட்ரைனிங் இன்ஸ்டன்ஸோட மைனஸ் பண்ணோம். அதுதான் உங்க மைண்ட் செட்ல இருக்கணும். ஸோ அதை கரெக்ட் எப்படின்னா இப்போ x1னா எக்ஸோட வேல்யூ எக்ஸோட தான் மைனஸ் பண்ணும். இப்போ சிஜிபியோட வேல்யூவை சிஜிபியோட மட்டும் தான் மைனஸ் பண்ணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு மறந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க x2 minus x1 போட்டாலும் சரி, x1 minus x2 போட்டாலும் சரி, ரெண்டுமே சேம் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதை வந்து இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு சால்வ் பண்ணும்போது என்ன வரும்னா is equal to square root of 3.1 the whole square plus 45 the whole square plus 3 the whole square. So இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா அடுத்தது வந்து இதோட வேல்யூ அசைன் பண்ணலாம். ஸோ இதோட வேல்யூ என்னன்னா 9.61 plus 2025 plus 9. ஸோ இப்போ வந்து இந்த மூணுத்தையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2043.61. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அரௌண்ட் 45.2063 வரும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ்ங்கிற காலம்ல ஃபில் பண்ணணும். நீங்க சிமிலரா இதே மாதிரி பண்ணும்போது என்ன வரும்னா ஒரு வேல்யூஸ் எடுத்துட்டு என்ன வரும்னா 40. ஸோ ஒன் செகண்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்துக்குமே டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். சேம் இதே ஃபார்ம்ல அப்ளை பண்ணி எல்லாத்துக்குமே டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும் காமிக்கல உங்களுக்கு. அது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு அதே மாதிரி புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். நீங்க அதே மாதிரி சேம் சிமிலரா எல்லா இன்ஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூஸ் வந்துடும். ஸோ ஓகே, இதை வந்து நீங்க மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணி கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? மேக்ஸிமம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணதான் கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். அதெல்லாம் நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இப்போ வந்து எல்லாத்தையும் ரேங்க் பண்ண போறோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையுமே ஷார்ட் பண்ண சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அசெண்டிங் ஆர்டர்ல. ஸோ அப்ப என்ன பண்றோம்னா இங்க ரேங்க் பண்றோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா
ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம பார்க்கும்போது எது தெரியுது, எது நம்மளோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா செவன்த் டிஸ்டன்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸ் தான் வந்து நம்மளோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அதெல்லாம் என்ன பண்றோம்னா அதுக்கு ரேங்க் 1 கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 5.0001. ஓகே, அதோட இன்ஸ்டன்ஸ் என்னன்னா 4th இன்ஸ்டன்ஸ், அதுக்கு வந்து ரேங்க் 2. ஸோ அடுத்தது, ஸோ அதுக்கடுத்த வேல்யூ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10.05783, அதுக்கு வந்து 3rd ரேங்க் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரேங்க் பண்றோம். அப்படின்னா எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ், ஸோ அதுக்கடுத்து ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ், ஸோ அதுக்கடுத்து ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பேசிஸ்ல வந்து ரேங்க் பண்றோம். இது இப்போ 10க்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்குதுன்னா 32.13114. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபோர்த் ரேங்க் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அடுத்தது வந்து இன்ஸ்டன்ஸ் 2, அதுக்கு வந்து என்ன கொடுக்குறோம்னா 5th ரேங்க், இன்ஸ்டன்ஸ் 3க்கு வந்து 6th ரேங்க், அடுத்தது இன்ஸ்டன்ஸ் 1க்கு வந்து 7th ரேங்க், அண்ட் இன்ஸ்டன்ஸ் 8க்கு வந்து 8th ரேங்க். ஸோ இப்போ நம்ம இப்படி ரேங்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன டாஸ்க்னா நம்ம வந்து நியரஸ்ட் நெய்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க k is equal to 3 சொல்லி நம்ம கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நியரஸ்ட் மொத்தம் 3 நியரஸ்ட் நெய்பர்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ முதல் 3 நியரஸ்ட் நெய்பர்ஸ் யாரெல்லாம்னா, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3. ஸோ இவங்க 3 பேர் தான் நம்மளோட நியரஸ்ட் நெய்பர்ஸ். ஸோ அவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4th இன்ஸ்டன்ஸ், 5th இன்ஸ்டன்ஸ் அண்ட் 7th இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது நம்ம கடைசியில் வந்து என்னன்னா இப்போ இந்த 3 பேருக்கு தனியாக பிக் பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ ஓகே இன்ஸ்டன்ஸ் 4, 5, 7. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்னா அவங்களோட கிளாஸ். ஓகே, என்ன கிளாஸ்? ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேருமே என்னன்னா 3 பேருமே வந்து ஃபெயில் கிளாஸ் மென்ஷன் பண்றாங்க. சோ அடுத்தது வந்து இவங்களோட ரேங்க் இப்போ பார்க்கும்போது இவங்க 2, 3, 1. இப்ப நம்ம மெஜாரிட்டி ஓட்டிங் எடுத்தாலுமே என்ன ஆகும்னா ஓகே இப்போ என்னன்னா இப்போ 3 பேருமே வந்து ஃபெயில் கிளாஸ். ஸோ அப்பெல்லாம் வந்து மூணாவது ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி. என்னன்னா நம்ம மெஜாரிட்டி ஓட்டிங் பண்ணி பார்க்கும்போது யாருக்கு அதிக ஓட்டுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எப்படின்னா பாஸ் கிளாஸ் ஃபெயில் கிளாஸ். இப்போ வந்து இவங்க 2 பேத்துக்கு ஓட் பண்ணுவோம். இப்போ 2 பேத்துக்கு ஓட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ வந்து பாஸ் இன்ஸ்டன்ஸுக்கு வந்து 0 ஓட். ஓகேவா? அதே இது ஃபெயில் இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து மொத்தம் 3 ஓட். ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, நம்மளோட கிளாஸ் வந்து ஃபெயில்னு சொல்லி பிரெடிட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த டெஸ்ட் இன்ஸ்டன்ஸோட அவுட்புட் கிளாஸ் வந்து ஃபெயில்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு தடவை சொல்றேன். சப்போஸ் வந்து இப்போ இதே இன்ஸ்டன்ஸ் சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த 4th இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ இதுவே வந்து நம்மளுக்கு என்ன எப்படி இருக்குதுன்னா 2 கிளாஸ் வந்து பாஸ், 1 கிளாஸ் வந்து ஃபெயில்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இது என்ன பண்ணுவோம்னா இப்போ மெஜாரிட்டி ஓட்டிங் அப்படியே மாறும். இப்போ 2 கிளாஸ் பாஸ் இருக்குதா? ஸோ அப்போ நம்மளோட மெஜாரிட்டி ஓட்டிங் என்ன ஆகும்? ஸோ இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா பாஸ் கிளாஸோட ஓட்டு வந்து 2 ஆகும். அதே வந்து ஃபெயில் கிளாஸோட ஓட்டு வந்து 1 ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மெஜாரிட்டி ஓட்டிங் படி பார்க்கும்போது நம்மளோட டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து பாஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் ஆகும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நிறைய எஜுகேஷன் வீடியோஸ் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So see you on next video. Bye.